சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். எப்படியாவது எம்எல்ஏ மக கூட போஸு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். மாமா மாமா நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாமா, முகூர்த்த நேரம் முடிய போகுது மாமா, காவியா கழுத்தில் போஸை தாலி கட்ட சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கு. மாடி காவியா மணமேடையில் உட்காருமா, போஸு மணமேடையில் உட்காருப்பா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கையில அப்போதான் பார்த்தா சாவித்திரி, ஐயோ இந்த கல்யாணம் தான் நடக்கக்கூடாது, எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா கண்ணை கசக்கி அழுதுகிட்டு வந்து சாவித்திரி அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுகவும், என்ன சாவித்திரி அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. அண்ணே அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுனே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், உங்களுக்கு என்ன அத்தாச்சி வந்துச்சு, இப்போ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, கல்யாணம் முடியட்டும், முகூர்த்த நேரம் முடிய போகுது, ஐயரே மந்தத்தை சொல்லுங்க, தாலி எடுத்து மாமா கையில் கொடுங்க, மாமா நீங்கள் தாலி எடுத்து கொடுங்க மாமா, போஸு காவியா கழுத்தில் கட்டட்டும், முகூர்த்த நேரம் முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரை கடந்து பதறவோ அப்பதான் சாவித்திரி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களே மதினி, நான் ஒரு முக்கியமான விஷயம் அதை நான் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், உனக்கு என்னடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கேட்கவும், அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், அப்படி என்னடி விஷயம் அப்படின்னு சொல்லி அப்பதான் கேட்கவும், உன் பேத்தியோட வாழ்க்கையே நாசமா போச்சுமா அப்படின்னு சொல்லி சாவித்திரி பார்த்தா கதறி அழுகவும், என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்பதான் கேட்குறாங்க. ஆமாம்மா இங்கே உட்காந்துருக்கானே போஸ் எம்புட்டு பெரிய காரியத்தை பண்ணிட்டான்னு தெரியுமா, உன் பேத்தி தாமரையை இவன் கெடுக்க பார்த்துட்டியாமா அப்படின்னு சொல்லி சாவித்திரி பார்த்தா கதறி அழுகவும், அடியாத்தி அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா வாயில கைய வைக்கிறாங்க. ராஜாங்கம் மோகனா சன்னாசின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கர அதிர்ச்சி. கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்க பார்த்தா, என்னது இந்த பையன் இந்த பொண்ணு கெடுக்க பார்த்தானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தா ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், அப்பதான் சாவித்திரி, நான் நேற்று ரூம்ல இல்லாத நேரமா பார்த்து இந்த போஸு தாமரை கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான், உன்னை நான் காதலிக்கிறேன், நீ அழகா இருக்கா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ கட்டுக்கதையை கட்டி விட்டு தாமரையை தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். நல்ல வேலைக்கு அந்த நேரத்துன்னு பார்த்து சரியா இங்க உட்கார்ந்துருக்கே காவியா இந்த பொண்ணு வந்துருச்சுனே, இந்த பொண்ணு வந்ததுனாலதான் தாமரையோட வாழ்க்கையே தப்புச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், என்னது காவியாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அம்மா அப்பா பார்க்கவும், அப்பதான் பார்த்தா காவியா, ஆமாப்பா எனக்கு இந்த விஷயம் நேத்தே தெரியும் அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், நீ ஏன் எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அம்மா அப்பா கேட்கவும், சொல்லலான்னு தான் நினச்சேன், அதுக்கப்புறம் இவனுடைய லட்சணம் என்னான்னு முழுசா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், நானே இந்த கல்யாணம் வேணுமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருந்தேன், இப்போ ரொம்ப கிளியர் ஆயிட்டேன், இவன் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தையே நம்ப வச்சு ஏமாத்துற பக்கா ஃப்ராடா இருப்பான்னா இந்த பக்கா ஃப்ராடை நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறது, ஏற்கனவே பொம்பளை பொறுக்கி, இந்த பொம்பளை பொறுக்கி கூட ஃப்ராடு தனம், பொய் சொல்லி என்ன வேணாலும் ஏமாத்துவான், காரியம் நடக்கணும்னா எந்த எச்சுக்கு வேணாலும் போவான், இப்படிப்பட்டவன் கூட கல்யாணம்லாம் பண்ணிக்கவே முடியாதுப்பா, நாளைக்கு என்னை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்கிற சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னை இவன் என்ன வேணாலும் பண்ணுவான், அதனால எனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா காவியா சொல்லவும், அம்மாடி காவியா என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், உங்ககிட்ட காலையில் சொன்னேனா இல்லையா, என்கிட்ட ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று இவனை கல்யாணம் பண்ணிக்கிறமா வேணாமான்னு நான் யோசிக்கணும், இன்னொன்று இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறவே மாட்டேன்னு சொன்னேனா இல்லையா, அதே தான், இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மனசை மாற்றிக்கலான் தான் இருந்தேன், எப்போ இவன் மருந்து எடுத்தவங்க இன்னொருத்தவங்க, ஆனா அந்த மருந்து எடுத்தவங்கள அடிச்சு போட்டு அவங்க கிட்ட இருந்து மருந்தை புடுங்கிட்டு வந்து வீட்டுல இருக்கிற எல்லாரையும் இத்தனை நாள் சொல்லி நம்ப வச்சு ஏமாத்திருக்கானா, அப்ப இவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பான், இந்த ஃப்ராடை இத்தனை ஆதாரம் கொண்டு நிரூபிக்க வேண்டியதா இருக்கு, இப்படிப்பட்டவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, இவனை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமே கிடையாது, நான் இவனை கல்யாணமே பண்ணிக்கிற மாட்டேன், அப்பா வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்தா நடைய கட்டவும், காவியா நான் உன் காலில் விழுந்து கேட்குறேமா இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிடாதமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கேல அப்பதான் ராஜாங்கம் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கூப்பிடுறாரு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வருது, சப்புன்னு பார்த்தா ராஜாங்கம் ஓங்கி ஒரு அறவுறாரு, நீ அவனை ஒரு விதத்துல கூட உருப்படியா நீ வளர்க்கல, ஒழுக்கத்திலையும் நல்ல பிள்ளையா வளர்க்கல, மற்ற எதுலையுமே நல்லதை சொல்லியே நீ அவனுக்கு வளர்க்கல, ஒரு பெத்த தாய் நல்ல தாயா நீ இருந்தேனா நேத்து இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கு, அதை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லியிருக்கணும், அப்படி இல்லைன்னா அவனை நீ கண்டிச்ச விஷயமாவது வீட்டில் இருக்கிற யாருக்காவது தெரிஞ்சிருக்கணும், ஆனா நீ எதையுமே செய்யல, ஆக மொத்தம் அவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீதான், நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சப்புன்னு ஒரு அறையை விடுறாரு. ஈஸ்வரி பார்த்தா கன்னத்துல அறையை வாங்கிட்டு அப்படியே திருன்னு முழிச்சு போய் நிற்கிது. போஸுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சாவித்திரிக்கு பார்த்தா சந்தோஷமா இருக்கு, அப்பாடா எப்படியோ கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பார்த்தா குழுன்னு இருக்கு.